நீ என்ன புள்ளையா பெக்க போற? ஒரே நாள்ல எழுது. அறிஞர் அண்ணா ஓரிரவுங்கிற திரைப்படத்துக்கு ஒரே நாள்ல கதாவசனம் எழுதினாரு. சினிமால முடியும் நினைச்சாதான்ப்பா முடியும். இந்த விவசாய ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணிருக்கல? ஆமா சார். ரொம்ப அற்புதமா இருக்கு தம்பி. தேங்க்ஸ். நாட்டுக்கு தேவையானதை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க பெரிய ஆளா வரணும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். அப்புறம் ஒரு ஹீரோயினி போட்டோ ஒன்று அனுப்புனேன். ஆமா சார். ஆமா சார். அது எப்படி? அது அவங்க ஹீரோயின் நல்லா அழகா இருக்காங்க. டயலாக் பேசுனாங்கன்னா அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் சார். தம்பி, நடிக்க வைக்கிறது டைரக்டருடைய கடமை. சரி, நடிக்க வைக்கிறேன் சார். நீங்க வைப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, கதையை சொல்லுங்க கேட்போம். சொல்றேன் சார். ஒரு அழகான ஸ்கூட்டில அப்படி ஒரு பொண்ணு வருது. அவ அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு தலைய ஸ்டைலா ஷேக் பண்றா. அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு தனியா அவ வீட்டுக்கு போறா. வீடு பூட்டி இருக்கு, கதவை திறக்கிறா. அப்படி உள்ள போயிட்டு செல்ஃப்ல ஹெல்மெட்டை வச்சுட்டு அப்படி திரும்புறா. டக்குன்னு அந்த ஹெல்மெட் மண்டை விடாம இருக்கு. டக்குன்னு திரும்பி பாக்குறா, ஆஸ் யூஷுவல் ஹெல்மெட் தான் இருக்குது. என்னடா செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறா. அப்புறம் சாப்பிடறதுக்காக சாப்பிடலான்னு தட்டு எடுத்து வச்சுட்டு டேப்பை திறக்கிறா. சிகப்பு கடல்ல தண்ணி ஊத்துது சார். தம்பி தம்பி தம்பி, எல்லா படத்துலயும் இதே சிகப்பு கலர் தான் வைக்கிறாங்க. எனக்கு மஞ்சள் கலர் ராசி. மஞ்சள் கலர் வைங்கள சார். ரத்தம்னா சிகப்பு கலரா தானே சார் இருக்கும். சரி தம்பி, சரி தம்பி, நான் டைரக்டர் விஷயத்துல தலையிட விரும்பல. உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரி சார். சிகப்பு கடல்ல தண்ணி ஊத்துறது திரும்ப நார்மல் ஆயிடுச்சு சார். அப்படியே பயந்துகிட்டே என்னடா இது நம்ம பார்வைக்கு தான் இப்படி தெரியுதான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டு டைனிங் டேபிள்ல வந்து அப்படி சாப்பிடலான்னு ₹1 எடுத்து வைக்க போற. டக்குனு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. தம்பி தம்பி சார், இப்போ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுல? இல்ல சார், நான் தான் ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னேன் சார். இல்ல தம்பி, இப்ப லைட் ஆஃப் ஆச்சுல? இல்ல சார், கதையில லைட் ஆஃப் ஆகி ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னேன் சார். இல்ல தம்பி, பயப்படாதீங்க சார். அப்புறம் அந்த உருவம் சார் என்ன அது வந்து கதை சொல்லும் போதே நல்லா தான் இருக்கு. நீ எவ்வளவு கேட்டா தம்பி? 50 லட்சம் சார். நான் தந்துடுறேன் தம்பி, தந்துடுறேன். அப்ப நான் ஃபுல் கதை சொல்ல வேண்டாமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி, மனசுக்கு திருப்தியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் உன் பேர் என்ன சொன்ன? அது சொன்னா சிரிப்பீங்க சார். ஆமா தம்பி, அந்த ஷார்ட் பிலிம்ல கூட ஏதோ பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்க. ஆமா சார், என்னோட பேரு தகதமகி. என்னது தகதமகியா? அப்பா அம்மா வச்ச பேர் மாதிரி தெரியலையே. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? எனக்கு தமிழ் மொழியில மட்டும் பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை கிடையாது சார். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இப்படி ஆல் லாங்குவேஜ்ல பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அதான் தமிழ்ல இருந்து தா, கன்னடத்துல இருந்து கா, மலையாளத்துல இருந்து மா, ஹிந்தில இருந்து ஹி எடுத்து தகதமகின்னு வச்சுக்கிட்டேன் சார். கனவு காணுங்க, கனவு ஏதாவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கும்.